தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோடே கர்த்தாவே, இந்த 8வது மாதத்தை தேவன் கொடுத்து இந்த 2ஆம் தேதி காண வைத்து முதல் வாரத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவன் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷிங்க. உம்முடைய வார்த்தைகளினால் எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மருந்தாய் ஔஷதமாய் கத்தனை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் திறந்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 15ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், கர்த்தர் எப்படி தம் பிள்ளைகளை நடத்தினார், தம் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தினார், வனாந்தரமான சூழ்நிலை எப்படி நடத்தினார், அவங்களுக்கு தேவையானது எப்படி கொடுத்தார், 40 ஆண்டுகள் தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அந்த சூழ்நிலையிலே கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்தார். கர்த்தரே அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவர்களை தாங்கினார். அவரே அவர்களை போஷித்தார். இப்படி நம்ம வேதத்தின் மூலமாய் அந்த நிறைய வசன ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கூட ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவர்களை நடத்தின விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரத்திலே ஸ்தோத்திரம் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இந்த ஜனங்கள் ஒவ்வொரு தேவைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது தேவன் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பல காரியங்களை, பல நன்மைகளை தேவன் செய்தார். தண்ணீர் இல்லாத நேரத்திலே தண்ணீரை கொடுத்தார். தண்ணீர் கசப்பா இருந்த நேரத்திலே மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்பம் வேண்டும் என்ற நேரத்திலே அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்கிற நேரத்திலே இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். பாதுகாப்பை கொடுத்தார். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சுதந்திர விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இப்படி நிறைய நன்மைகளை தேவன் செய்தார். அதுல ஒன்று நம்ம பார்க்கும் பொழுது, கண்மலையை ஆண்டவர் பிளந்து மகா ஆழத்தில் இருந்து கர்த்தர் என்ன பண்றாராம், அவர்களுக்கு தண்ணீரை குடிக்கும்படியாக தேவன் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தி தலைப்பானது, உங்கள் சூழ்நிலைகள் விளக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய சூழ்நிலைகள் விளக்கப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க, சூழ்நிலைகளை கர்த்தர் விளக்க போகிறார்? அல்லேலூயா. அப்படின்னா 2ஆக்க போகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார். அல்லேலூயா. செங்கடலை ஆண்டவர் பிளந்தார், பாருங்க, ஜனங்களை நடத்தினார். ஆமென். இன்றைக்கு சில காரியங்கள் பிளக்க கூடாதபடிக்கு தடையாக நிற்கலாம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு தடையாக நமக்கு இருக்கலாம். இது எப்பொழுது பிளக்கப்படும், இது எப்பொழுது மாற்றப்படும், இது எப்பொழுது ஒழிக்கப்படும், இது எப்பொழுது இதுல ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஏக்கங்களை, அந்த வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் இன்றைக்கு விளக்கப்படும் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிற சம்பவம், கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை வரப்பண்ணினார், அவர்கள் தாகங்களை தீர்த்தார் என்று சொன்ன அந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இந்த சம்பவத்தை தாவீது எழுதுகிறார். ஆனால் அந்த சம்பவம் எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், பழைய ஏற்பாட்டில் எடுத்து ஒரு வாசிங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனம் 1 முதல் சில வசனங்களை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைப்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள்.
அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. சீன் வனாந்தரத்திலே ஜனங்கள் பாளையம் இறங்கி ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் வந்தார்கள். ஜனங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை, என்ன சிச்சுவேஷன் அங்கே நடக்கிறது சொன்னால் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத பிரச்சனை. ஆமென். இன்னைக்கு தண்ணி இல்லைன்னா பாருங்க, நம்ம கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. தண்ணீருக்காக ஜெபம் பண்ணோம். நிலத்தடி நீர் வரணும் அப்படின்னு நம்ம, ஏன்னா தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எல்லாமே இன்னைக்கு டோட்டலா என்ன பண்றோம், கொலாப்ஸ் ஆகிவிடும். நீர்நிலைகள் வறண்டு போய்விடும். கால்நடைகள் காய்ந்து போய் மடிந்து விடும். நமக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போய்விடும். பலவிதமான ஆசீர்வாதத்துக்கு வழி இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்கே செழிப்பு இல்லை, எங்கள் ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை. இப்படி பல விதங்களிலே சோத்திரம் அங்கே ஏற்பட ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் சராசரியாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள், தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் வரை என்ன பண்ண முடியுமா, தாக்கு பிடிக்க முடியும். 3 நாட்கள் வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியுமா, தண்ணீர் இல்லாமல். ஆனா அதன் பிறகு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அப்ப தண்ணீருக்காக இந்த ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏராளமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஒரு பக்கம், சிறு பிள்ளைகள் ஒரு பக்கம், வாலிபர்கள் ஒரு பக்கம், பெரியோர்கள், முதியோர்கள் ஒரு பக்கம், ஏறக்குறைய 30 லட்சம் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ அங்கே நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையவே கிடையாது. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு, 2வது வாசிங்க, அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, முதல் காரியம் ஜனங்கள் செய்கிற ஒரு காரியம், மோசையோடு கூட அவங்க வாதாடுகிற, ஆர்கியூமென்ட் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. 2வது வாசிங்க, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும், குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது, அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று. பாருங்க, மோசேக்கு விரோதமாக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தார்கள். 3வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, மோசேக்கு விரோதமாய் அவ்விடத்துல தண்ணீர் தவணமாய் இருந்தபடினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, அப்புறம் என்ன சொல்ற, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினாலே கொன்று போல எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எங்களை எகிப்திலிருந்து எங்களை சாகடிக்கிறதுக்காகவா இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறாங்க. கடைசியாக நீங்க வாசித்தீங்கன்னா, மோசையை கல்லை எறிந்து கொல்லுவதற்காக பார்க்கிறாங்க. என்ன பண்ணாங்களாம், கல்லை எடுத்துக்கிறான். கல்லை எடுத்து அடிச்சு அவன் என்ன பண்ணிடணும், பார்க்கணும், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் இன்னைக்கு சொல்லி அந்த மோசையை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மோசைக்கு விரோதமாக எழும்பினார்கள். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாய் வாதாடினார்கள். மோசேயிடத்தில் போய் கேள்வி கேட்டார்கள். மோசேயிடத்தில் போயிட்டு என்ன பண்ணாங்க, ஏன் எங்களை கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவாக கொண்டு வந்து என்று சொல்லி அந்த மோசே ஊழியக்காரனிடத்தில் போயிட்டு என்ன பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனைகளை அவர் என்ன பண்ணுகிறார்கள், செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இங்கே கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன, மோசே செய்த காரியம் என்ன. பாருங்க, பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நமக்கு பல போராட்டங்கள் வருகிறது, பல சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள், அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம், தேவன் என்ன செய்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த 4வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே ஆண்டவரே, ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய மகன், சோதரர் மோசே பாருங்க, அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்னை கல்லெறிய பார்க்கிறார்களே, நான் நன்மை தானே செய்தேன், அவர்களை நடத்தி கொண்டு தானே வந்தேன், நான் ஆரம்பத்திலே வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீங்க எங்களை கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்காக ஒரு தலைவனாக என்னை ஏற்படுத்தி பல பாடுகள், பல பிரச்சனைகளை கடந்து, பார்வோனை எல்லாம் எதிர்த்து, செங்கடல் எல்லாம் கடந்து இந்த ஜனங்களை நடத்தி தான் நான் வந்தேன். ஆனால் இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி என்னையே என்ன பண்ணுகிறார்கள், கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, என்னோடு வாதாடுகிறார்களே, என்னிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் புலம்பின நேரத்தில் தான் வாசிங்க, மோசே வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட
கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே போய் நாம் முறையிடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் ஜெபிக்கும் பொழுது, பிரச்சனைகளை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறதுனாலே மாற்றம் வரும்போது அல்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டுமானால், ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், ஒரு பதில் கிடைக்க வேண்டுமானால், அல்லது ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமானால், அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே அவன் செய்தது என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது சொல்லி அவன் புலம்பின ஜெபம் கர்த்தர் அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன சொல்றாரா, நீ என்ன பண்ணு, சில அதிபதிகளை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணு, மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார், ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று, அதிபதிகளை கொஞ்சம் பேரை உன் கூட கூட்டிட்டு போ. இரண்டாவது, உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கிறல்ல, ஸ்தோத்திரம், அது சாதாரண ஒரு மேய்ப்பனின் கோல் அல்ல, அது ஒரு ஆடு மேய்க்கிற கோல் அல்ல, அது தேவனுடைய கோல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கோலை வைத்துதான் செங்கடலை பிளந்தான், அந்த கோலை வைத்துதான் யோர்தான் நதியை அவன் அடித்தான், அந்த கோலை வைத்துதான் நைல் நதியை அவன் அடித்தான், அந்த கோலை வைத்துதான் வானத்துக்கு நேராக நீட்டும் பொழுது கல்மலை வந்தது, அந்த கோலை நீட்டும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் புயல் வந்தது, காரிருள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, கல்மலை வந்தது. அந்த கோல் சாதாரணமான கோல் அல்ல. அந்த கோலை உன் கையில பிடித்துக் கொண்டு ஜனத்திற்கு முன்பாக நடந்து போ. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கோல். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையிலே ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வசனம் என்கிற பட்டயம். ஆமென். வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த கோலை வச்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல், அந்த வசனம் என்கிற கோல், இந்த வேத வசனம் நம் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு நாம் முன்பாக போக வேண்டும், ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போக வேண்டும். எந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை பகைத்தார்களோ, எந்த ஜனங்கள் எல்லாம் உன்னிடத்தில் முறுமுறுத்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக உன் கரத்தில் இருக்கிற கோலை கொண்டு போ, நான் அற்புதம் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம் கரத்தில் ஆண்டவர் கோலை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் நம் கையில இருந்துச்சுன்னா நம்ம மூலமாகவும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மூலமாகவும் தேவன் அற்புதம் செய்வார். உங்கள் மூலமாக கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இப்போ ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே நான் என்ன செய்ய போகிறேன் வாசிங்க. அடுத்து, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது என்ன? முதல்ல சில அதிபதிகளை கூட கூட்டிக் கொண்டு போ. அடுத்து என்ன சொன்னாரு? உன் கையில ஒரு கோலை கொடுத்திருக்கிறனே, அந்த கோலை நீ கையில பிடித்துக் கொண்டு போ. அடுத்தது என்ன சொல்றாரு? ஓரேபிலே போய் கன்மலைக்கு முன்பாக என்ன பண்ணு? ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல பாருங்க, நாம பிரச்சனை ஆண்டவர் சொல்றோம், அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வையும் கொடுக்கிறாரு. ஆனா இன்னொரு இதுல ஸ்பெஷல் என்னன்னா, நாம போவதற்கு முன்பாகவே என் தேவன் எனக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்த பண்ணி வைக்கிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம ஸ்தோத்திரம் செய்வதற்கு முன்பாகவே என் பிரச்சனைக்கான, என் கேள்விக்கான, என் குழப்பத்திற்கான எல்லா பதிலையும் கர்த்தர் ஆல்ரெடி முன்கூட்டி என்ன பண்றாரு? செய்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ போன பிறகு நான் வருவேன், அப்படி இல்லை, உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை, என் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, என் ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை, நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்களுக்கு முன்பாகவே வந்து நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் கூட அப்படித்தான். நாமெல்லாம் வருவதற்கு முன்பாக யார் இருக்கிறாரு? தேவன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார். யாருமே இல்லைன்னா கூட அவர் இறங்கி வந்துடுறாரு. அதனால நமக்கு முன்பாகவே வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் என் பிள்ளைகள் இருக்க வருவார்கள். இன்னைக்கு ஆராதிக்க வருகிறார்கள், ஜெபிக்க வருகிறார்கள், துதிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாகவே நான் கடந்து போய் அவர்களுக்கு பதிலை என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது ஓரேபிலே கர்த்தர் நான் நிற்பேன், நீ அந்த கன்மலை என்ன பண்ணுமா? அந்த கோலை வைத்து நீ அடிக்க வேண்டும், அப்பொழுது அந்த ஜனங்கள் குடிப்பதற்கு அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக
செய்தார். அல்லேலூயா. கன்மலையை நீ அடின்னு சொல்றார், செங்கடலை பிளக்க சொல்றாரு, ஓகே, கோலை நீட்ட சொல்றாரு, ஓகே, இதெல்லாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு கன்மலை நீ அடின்னு சொல்றாரு. அதுல இருந்து நான் குடிப்பதற்கு என்ன கொடுப்பேன்? தண்ணீரை கொடுப்பேன். 30 லட்சம் மக்கள், சாதாரணமான கிடையாது பிரியமான. வாசிங்க அந்த வசனம், என்னாகமம் சோத்திரம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 1வது அதிகாரம் 46வது வசனம். ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்க அந்த இடத்துல. 46வது வசனம் 1:46. 6,03,550 பேர் 50 பேரா இருந்தாங்க. எத்தனை பேரு? புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 6,03,550 பேரா இருந்தாங்க. அப்படி மனைவி, பிள்ளைகள், அது இல்லாம கால்நடைகள். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு தண்ணியை காட்டணும்னா சாதாரணமானது அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை பேரு கியூவை கட்டி நிக்க வச்சிருக்க முடியாது, இத்தனை பேர் லைன்ல நிக்க வச்சிருக்க முடியாது. இத்தனை பேருக்கும் தாகம் தீர்க்கணும். நீங்க குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 லிட்டர் தண்ணி நாச்சு என்ன பண்ணணும்? சராசரியா ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு பார்த்தா கூட இத்தனை லட்சம் பேருக்கு கணக்கு போட்டு எத்தனை லிட்டர் தண்ணி அந்த இடத்துல கொடுத்திருக்க முடியும்? கற்பனை பண்ண முடியாதுதான். ஆனால் தேவன் நினைத்தால் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கற்பனையே செய்ய முடியாது. இத்தனை லட்சம் மக்கள், சோத்திரம், குறைஞ்சது 30 லட்சம் பேர் இருப்பாங்க, அது இல்லாத கால்நடைகள். இவ்வளவு பேர்களுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணி கிடைக்கணும்னா அது தேவன் ஒருவராலே தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம கற்பனை செய்யக்கூட முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம கற்பனைக்கு அது லேசா தெரியும், நம்ம கற்பனைக்கு அது பெருசா தெரியும். இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் நினைத்தால் அதை சாத்தியமாய் மாற்ற அவர் ஒருவரால் கூடும். கைகளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் அதை செய்ய அவரால முடியும். கன்மலையை அடித்தான், கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஒரு நதி போல, ஒரு வாய்க்காலை போல தண்ணீர் அவர் என்ன பண்றாராம்? ஒரு நதியை போல புறப்பட்டு வந்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை என்ன பண்ணாராம்? தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கன்மலையை என்ன பண்றாராம்? பிளந்தார். ஓரேபிலே கன்மலையை பிளந்த தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்ம வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 78வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம். வராந்தத்திலே தண்ணீரை வரப்பண்ணினார். 105வது சங்கீதம் 105வது சங்கீதம் 41வது வசனம். 105வது சங்கீதம் 41. கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கன்மலையை திறந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே கன்மலை அடித்ததனாலே கன்மலையில் தண்ணீர் வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சோத்திர வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலே அந்த கன்மலை யாருன்னு சொன்னா யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் ஈட்டினாலே அவருடைய விழாவினாலே குத்தின போது ரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்தது. பாருங்க, சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொங்கின பொழுது ஆணிகளால் அடிக்கப்பட்டார். கால்களினாலே ஆணி, கைகளிலே ஆணி, ஈட்டியை எடுத்து ஒரு போர் சேவகன் என்ன பண்றான்னா ஈட்டி எடுத்து குத்தி பார்க்கிறான். அப்படி விழாவில் குத்தி பார்க்கிறான். தண்ணீரும் ரத்தமுமாய் வெளியே பீறிட்டு வந்தது. அல்லேலூயா. அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க என்ன ரிலேட்டட்னா சொல்றோம். பழைய ஏற்பாட்டிலே கன்மலையை அடித்ததனாலே அதிலிருந்து தண்ணீர் வந்தது. ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே கன்மலையாக கிறிஸ்து தான் கன்மலை என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த கன்மலையாக கிறிஸ்துவை போர்ச்செருவன் ஈட்டினாலே குத்தினார்கள், வாரினாலே அடித்தார்கள், மிலாரினாலே அடித்தார்கள், வார்த்தையினாலே அடித்தார்கள், சொல்லினாலே அடித்தார்கள், திட்டினார்கள். அந்த அடிக்கப்பட்ட கிறிஸ்து என்கிற கன்மலை மூலமாக வெளியே வந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரை எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு சகோதர சகோதரி குடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட
அந்த நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துதான் அந்த கண்மலை. அங்கே கண்மலை அடித்ததனாலே தண்ணீர் வந்தது. இந்த கண்மலை அடிக்கப்பட்டதனால சிலுவையிலே நமக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கற்றுக் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கண்மலை அடியும் போது அடிக்கணும். கண்மலை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது மோசே பேசுனா பேசுன்ற இடத்துல ஒரு முறை என்ன பண்ணிட்டா, ஆண்டவர் பேச சொன்னாரு, ஆனால் கண்மலை அடித்தார். ஆண்டவர் செய்த தருமா ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டார், பிரச்சனை இல்லை. ஆனா மோசே கானான் தேசத்துக்குள்ள போகல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அது சாதாரணமான கண்மலை பாறை அல்ல, கண்மலை இயேசுவே கண்மலையாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கண்மலையில கூட ஆண்டவர் பிளந்து வனாந்தரத்தை ஆண்டவர் என்ன பண்ற, தண்ணீரை ஆண்டவர் வரவழைக்கிற தேவனாக. ரெண்டு காரியத்தை நம்ம வேகமாய் நம்ம சோதனை பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் பாருங்க ஆண்டவர் எதை பிளக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. முதல் காரியம், ஊற்று கண்களை ஆண்டவர் கண்களை தேவன் பிளக்கிறவராக இருக்க. ஊற்று கண்கள் பிளக்கப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்க ஒரு வசனத்தை சோதரனுடைய ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எதை பிளக்க விரும்புகிறார்? ஊற்று கண்களை பிளக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கும் மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதங்களும் திறவுண்டன. நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது ஜலம் வந்தது, 40 நாட்கள் மழை பெய்தது. ஒரு நாள் 2 நாள் தொடர்ச்சியா மழை வந்தாலே அவ்வளவுதான் சோத்துரும். 40 நாட்கள் வந்த மழை 150 நாள் அந்த தண்ணீர் வடிவதற்கு, அந்த தண்ணி ஈர்த்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா காஞ்சி போறது 150 நாள். அதன் பிறகு பாருங்க, நீ வாசித்தீங்கன்னா நோவா பாருங்க இந்த இடத்துல அந்த ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தாங்க. அந்த மழை வரணும்னா 40 நாள் எப்படி மழை வரும்? எப்படி இவ்வளோ வெள்ளம் வந்துச்சு? எப்படி இவ்வளோ மழை வந்துச்சுன்னா மேலையும் கத்த கண்களை திறந்தார், கீழே இருக்கிற ஊற்றுகள் எல்லாரும் கத்த திறந்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நமக்காக ஊற்று கண்களை திறப்பார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம சில நேரத்தில் இங்கிருந்து தான் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம், ஆனா கர்த்தர் நினைத்தார்னா கர்த்தர் ஊற்று கண்களை நமக்காக திறக்க வல்லவராக இருக்க. உங்க வேலைகளிலே, உங்கள் தொழில்களிலே, உங்க வருமானத்தில், உங்க வீட்டிலே சோத்திர ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே எனக்காக ஊற்று கண்களை திறந்தரலும், ஆண்டவரே எனக்காக தண்ணீர் துறவரை திறந்தரலும். ஆகாருக்காக திறந்தாரல்ல, கர்த்தர் எனக்காக திறந்தரலும், எனக்காக ஊற்றுகள் எல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், அந்த தண்ணீரை நான் பார்க்கணும், எங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். எங்க பார்த்தாலும் நீங்க ஒருவேளை தடைகளா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் மேல இருக்கிற மலையை தான் பார்த்து கொண்டிருந்தாங்க, ஆனா கர்த்தர் கீழே ஆழங்களிலே ஊற்றுகளை திறந்தார். தண்ணீர் வேக வேக வேகமாகவே என்ன பண்ணது? அரராத்து மலை சொல்றாங்க, அரராத்து பெரிய மலை, அந்த மலைகள் எல்லாம் கூட மூடினாங்க. ஆமென் சொல்லுங்க. எவரெஸ்ட் மலை எல்லாம் கூட என்ன பண்ணிருக்கோம்? மூடி இருக்கு அந்த நாட்கள். சோதனை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரகாரம் வருவதற்கு தேவன் ஊற்று கண்களை கர்த்தர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது காரியம், தேவன் நமக்காக ஊற்று கண்களை திறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது சமுத்திரங்களை கர்த்தர் பிளக்கிறவராய் இருக்கிறார். சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்தார். சோத்திரம் நீங்க வாசித்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 14:16வது வசனம் செய்கிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையிலே அவர் என்ன பண்ணுவார்களாம்? நடந்து வருவார்கள். ஆமென் சொல்ல. 21வது வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுடன் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. சமுத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டி அதை பிளந்து விடு. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் சோத்திரம் பிளக்கிற காரியம் சமுத்திரங்களை பிளக்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் தடைகளா நிற்கிறதோ அது சமுத்திரமா இருக்கலாம், அது எரியோவா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம், அது செங்கடலா இருக்கலாம், அது கோலியாத்தா இருக்கலாம், அது பல வளர்ச்சியா இருக்கலாம், பல விதமான கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அதை பிளக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் பிளக்கிறேன்னு சொல்லல. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் கையில இருக்கிற கோலை நீ நீட்டி நீயே என்ன பண்ண?
பிளந்துக்குப்பான்றார். அல்லேலூயா. நம்ம கையில ஆண்டவர் கோலை கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் என்கிற கோல், இந்த வசனம் என்கிற கோலை எடுத்து நாமும் சில காரியங்களை பிளப்பதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிளக்க முடியும். நம்மளால பிளக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா பிளக்க முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சோத்திரம். இரண்டாவதாக சமுத்திரத்தை பிளக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக சோத்திரம். மூன்றாவதாக சோத்திரம் பாருங்க, நிலத்தை பிரித்தார். நிலத்தை பிளந்தார். நிலத்தை, இந்த பூமியை பிளந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். சோத்திரம். என்னாகும் புஸ்தகம் 16வது அதிகாரம், என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31ஆம் வசனம். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. இங்க மோசே, இந்த சம்பவம் மோசே பற்றி சொல்லப்படுறது. நீங்க முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய ஒரு காரியங்கள் ஆண்டவர் பேசுவார். மோசேக்கு விரோதமாக சோதரம் ஜனங்கள் பேசினார்கள். மோசே ஊழியக்கார் விரோதமாக எழுப்பினார்கள், குறை சொன்னார்கள், முறையிட்டார்கள், அவனிடத்தில் பிரச்சனை செய்தார்கள், வாக்குவாதம்லாம் பண்ணாங்க. நிறைய சம்பவம் நடக்குது. ஆண்டவர் உன்னோட கூட தான் பேசுறாரா அப்படிலாம் சொல்லி நிறைய தர்க்கம் பண்ணினார்கள். சோதரம், நீ எங்களை வஞ்சிக்கிறதுக்காகவே எங்களை கொண்டு வந்த அப்படிலாம் சொல்றாங்க. எங்களுக்கு நீ எதையும் பிரிச்சு கொடுக்கல, ஒன்னியும் பண்ணல, வேஸ்ட்ன்ற நிலைமையில ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாங்க, இங்கே மோசே இடத்திலே பேசுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே சொல்றாரு, சரி சோதரம், நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க, நான் இப்படிலாம் நான் பண்ணல, நான் நல்லதுதான் நினைச்சேன், நல்லதுதான் செஞ்சேன், ஓகே, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் உண்மையிலேயே உங்களை தெரிந்து கொண்டார்னா, உண்மையிலே ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்தார்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிற சம்பவம் தான் மோசேக்கு விரோதமாக பேசின ஜனங்கள் ஒரு பக்கம், மோசே ஒரு பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, யாரு? மோசே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பூமி தன் வாயை பிளந்தது. ஹல்லேலூயா. அது யாரெல்லாம் பேசினார்களோ விரோதமாக அவர்கள் எல்லாரும் பூமி உள்ளே இழுத்துக்கொண்டு நடந்த காரியங்கள், பூமி அப்படி ரெண்டாய் பிளந்து அவர்களை உள்ளே என்ன பண்ணது, அப்படியே உள்ளே இழுத்துக்கொண்டது நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நமக்காக ஆண்டவர் என்ன பண்றாரா? நிலத்தை கூட பூமியை கூட பிளக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பிளக்கிற நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், சத்துருக்கள், சோத்திரம் யாராயிருந்தாலும் தேவன் நமக்காக வழக்காடுவார். ஆண்டவர் நமக்காக பேசுவார். ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவார். பூமி நிலத்தையே கூட பிளந்து அவர்களை உள்ளே என்ன பண்ணாராம், வாரி கொண்டு போகும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் நமக்காக ஊற்று கண்களை தேவன் என்ன பண்றாராம், பிளக்கிறவராக. 2வது, சமுத்திரங்களை பிளக்கிறவராக இருக்கிறார். 3வது, நிலங்களை பிளந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாராம், கர்த்தர் நம் கூட இருந்து நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் இன்றைக்கு பிளக்கப்படும். ஆமென். பிளக்கப்படாத சூழ்நிலைகள், பிளக்கப்படாத காரியங்கள், முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு பிளக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசிங்க. ஆண்டவர் நினைத்தால் எதை வேணாலும் அவர் செய்ய முடியும். கர்த்தர் நினைத்தால் எதை வேணாலும் நமக்கு என்ன கொடுக்க முடியும், பிளக்க முடியும். பிளக்கவே முடியாத இந்த காரியங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி பிளப்போம். வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஜெயம் எடுப்போம். வசனத்தை சொல்லி நம்ம மேற்கொள்ளுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். இந்த நாளிலே தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தமாவோம். இந்த வாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய பந்தி திருவிருந்து